காமன் கிடைக்கும் காமன் கிடையாது, அன்காமன். காமன் கைஸ், காமன் கைஸ், காமன் கைஸ். சண்டை போங்க கைஸ், வாங்க கைஸ். எவன் வந்து நம்ம என்ன பாரா சண்டை. ஐயோ, எங்க போயிட்டு இருக்கேன் பாருங்க. ஸ்கிரீன் வேற திடீர்னு லேக் ஆகும். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம எல்லாம் மவன. ஐயோ ஐயோ, கடைசி ட்ரை, கடைசி ட்ரை, கடைசி ட்ரை. அன்காமன் கன் வேறையா, காமன் கன் வேறையா. அதனால எக்ஸ்பி வந்து இதாவாது. எக்ஸ்பி வந்து என்னது, எக்ஸ்பி வந்து இதா இருக்கும், லோவா தான் இருக்கும். நல்ல, அதாவது நான் வந்து ஈஸியா ஒன்று சொல்லவா. எனக்கு வந்து ஒரு என்ன இந்த 10 கலர்ல இருக்குமே, பச்சை கிரீன் கலர் கண்ணு. கிரீன் கலர் தான் ரொம்ப கன் வேணும் கைஸ். கிரீன் கலர் கண்ணு, கிரீன் கலர் கன் வந்து கிரீன் கலர் கன் வந்து அது என்னோட கிரீன் ஏதோ சொன்னேன். கிரீன் அன்காமன் நினைக்கிறேன். கிரீன் அன்காமன் என்ன எப்படி கிடைச்சா கூட பரவாயில்ல. எப்படி கிடைச்சா கஷ்டமா எப்படி கிடைச்சு வேற ஆல்ரெடி கிடைச்சது. எபிக் ஆல்ரெடி கிடைச்சிச்சா? எபிக் எனக்கு கிடைக்கவே இல்லை. எபிக் சேனல்ஸ்குள்ள போய் பார்ப்போம். ஐயோ, சேனல் போன தடவை நோ பில்டு, இந்த தடவை என்ன கிடைக்க போதோ. நோ சேலஞ்சஸ் கிடைச்சா, நோ சேலஞ்சஸ் இல்லை, நோ பில்டு. நோ பில்டு ஆல்ரெடி, நோ பில்டு நான் வந்து எடுத்துட்டேன். நோ பில்டு வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஐயோ, இது ஒரு நிமிஷம். நோ பில்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து இதை ஐயோ வெறியாவது. நோபிள் வந்து நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டேன். வந்து நோபிள் காணும். இப்போ நோ சேலஞ்ச் வரணும், நோ சேலஞ்ச் வரணும் गाइस. ட்ரை டு ப்ளே 99 பேஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. விட்டுறா கூட பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது. விட்டுறா பக்கத்துல இட்டு ஹெட்ஷாட். ஒரு தடவை ஹெட்ஷாட் கொடுத்தா போதும். ஒரே ஒரு தடவை ஹெட்ஷாட் பண்ணா நாட்டை விட்டுறாள் தான் ஜெயிச்சுட்டு வைத்தோம். இப்ப நான் வந்து விட்டுறாள் கம்ஃபர்ட் வேணும். என்னன்னு சொல்றேன்னா, இப்ப நான் விட்டுறாள் எடுத்தே ஆகணும். இதாவது என்னன்னு சொல்ல ரசமாவும் இருக்கு. ஏண்டா விட்டுறாள் எடுத்துட்டாங்க. கன்னு வேற நல்ல கன் கிடைக்க மாட்டேங்குதா. அதனால முதல்ல அன்காமனு, ரெண்டாவது ரேரு, மூணாவது காமனா, மூணாவது லெஜெண்டரி, நாலாவது அன்காமனு. இதான நாலாவது. இது நாலாவது வந்து இது நாலாவது வந்து காமன். அஞ்சாவது எனக்கு எப்பிக். எப்பிக்ல ஜெயிக்கிறோங்க. நோ பில்ட் தானே, நோ பில்ட், நோ ஜீரோ பில்ட் எடுத்துக்கலாங்க. ஜீரோ பில்ட் நம்ம ஜெயிக்கலாம். 50 ராயல் எடுக்கிறோம். 50 ராயல் எடுத்தாதான் இது கடைசி ட்ரை. திஸ் இஸ் லாஸ்ட் ட்ரை गाइस. எடுக்கிறது 50 ராயல் எடுத்தா பனிஷ்மெண்ட் வந்து ஏதாவது கொடுக்கலாமா இல்ல நான் தான் பார்க்கணும். பனிஷ்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம். பனிஷ்மெண்ட் வந்து நான் வந்து பனிஷ்மெண்ட் என்ன வைக்கலாம். பனிஷ்மெண்ட் வேணாம் கைஸ், ஏதாவது 100th வீடியோ. பனிஷ்மெண்ட் எனக்கு வேணாம், தேவையில்ல. பனிஷ்மெண்ட் வேணா எனக்கு வந்து என்னோட பனிஷ்மெண்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். பேப்ளேட் ஃபைட்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அது அந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன்.
பேபிள் ஃபைட்டர்ஸ்ல ஒரு வீடியோ வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன். அதான் என்னோட பனிஷ்மெண்ட். இது வந்து ஒரு வீடியோவா, அது ஒரு வீடியோ, 2 வீடியோ இன்னைக்கு நான் எடிட் பண்ணி இன்னைக்கே போடுறேன் guys. அதனால வந்து இதான் என்னோட பனிஷ்மெண்ட் வந்து வச்சிடலாம். இது ஒரு டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட். எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் நான் வந்து எடிட் தான் பண்ணுவேன். அதனால வந்து எடிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நான் வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது நான் வந்து இந்த கேம்ல நான் தோத்துட்டேன்னா அதுவும் ஒரு சொல்ல மாட்டேன். இந்த கேம் நான் தோத்துட்டேன்னா 2 வீடியோ, அதாவது இது ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடணும். அப்புறம் அது ஒரு வீடியோ. பேபிள் ஃபைட்டர்ல வந்து ஒரு வீடியோ வரும், அது ஒரு வீடியோ. பேபிள் ஃபைட்டர் வீடியோ, அதுக்கடுத்து பேபிள் இந்த வீடியோ, அப்புறம் இந்த வீடியோ ஃபோர்ட்நைட் 2 வீடியோ வரும். 2 வீடியோ. அதான் என்னோட பனிஷ்மெண்ட். நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா நோ பனிஷ்மெண்ட். நான் வந்து நாளைக்கு எடிட் பண்ணி வந்து பேபிள் ஃபைட்டர் இன்னைக்கு நான் ஃபோர்ட்நைட் எடிட் பண்ணி போட்டுருவேன். நாளைக்கு பேபிள் ஃபைட்டர் வந்து 2 வீடியோ வரும். ஒன்று வந்து பேபிள் ஃபைட்டர்ல இருந்து என்ன சொல்ல, ஒரு பேபிள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ, அப்புறம் பேபிள் தான். அடுத்து இன்னொரு வீடியோ வந்து ஃபைட்டு, அந்த மாதிரி அதை வடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்ப கேமுக்குள்ள போலாம். கேம் வந்தாச்சு. நான் வந்து எப்பிக் எடுக்கணும். எப்பிக் மனதில் வச்சுக்கோங்கள். விக்டரி ராயல் என்று மனதில் வச்சுக்கோங்கள். எப்பிக் கன்னை எடுப்போம். விக்டரி ராயலை எனக்கு விக்டரி ராயல் எனக்கு காணும். எனக்கு வந்து நான் என்ன சொல்லணும், ஐயோ சுற்றானோ என்ன சொல்றாங்க गाइस. எவனோ சுற்றானே எப்பிக் கன் வேண்டி எப்பிக் கன்னே அட்டப்பட்டி காணும். எப்பிக் என்னைக்குதான் வரக்கூடாதோ அன்னைக்குதான் வரும்டா. இது எப்பிக் தானே. என்னைக்கு கரெக்டா போகணும் தப்பிச்சிட்டோம். எனிமையா வரட்டாங்க. guys. எப்பிக் கடைக்கு விட்டது. சண்டைக்கு வாடா. சரியான மெண்டலா இருக்கும். எனக்கும் மெண்டலா இருக்கும் போல, ஒரு வகையான மெண்டல். நான் வந்து அங்கிருந்து விங் ஷூட் மலையமா வந்துட்டேன். இவனை சுற்றுறது, சுற்றுறான். அதான் எனக்கு தெரியல. ஏன் அவன் சுற்றுறான்? இங்கேதான் இருக்கியாடா? எப்படா வர? எனக்கு